ஹே சொக்கே, மாணிக்கவாசகர் பாட்டின் பொருளே நீதானு உன்னை காட்டினாரு. எங்க? சிதம்பரத்தில். அங்கே நீ எப்படி இருக்கேன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லவா? நான்னா சுயமாக எனக்கு கவிதை, பாட்டு, கட்டுரை இத்தியாதி எல்லாம் எனக்கு எதுவும் வராது. ஏதோ தத்து பித்தனை அசடு மாதிரி பேசுவேன், பிழைகளோட எழுதுவேன். அதுவும் கூட உன் கிருப்பையில் தான் அந்த தத்து பித்து கூட வருது. சரி, விஷயத்துக்கு வரேன். தில்லையில் பொன்னம்பலம், பொற்சபை, நட்ராஜா, கிங் ஆஃப் டான்ஸ் நீதான் சொக்கநாதா. அங்கே நீ கம்பீரமாக ஆனந்தமாக தாண்டவா ஆடுறியே, அந்த அழகை நான் பாடி காட்டவா? நான்ல பாபநாசம் சிவன் அப்படிங்கிறவர் இயற்றி எழுதி பாடின பாட்டு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உனக்கு பாடி காட்டணும்னு எனக்கு ஆசை. இடது பதம் தூக்கியாடும் நடராஜனடி பணிவையே நெஞ்சைய இடது பதம் தூக்கி ஆடும் படவரவாட புளியதளாட வடவரவாட புளியதளாட பக்தர்கள் ஜெய ஜெய எனவே புலி பதஞ்சலி கண் குளிர தில்லையிலே இடது பதம் தூக்கி ஆடும். திருவடி சிலம்புகள் கல்லீர் கல்லீரென திருமுடி இளமதியொளி பளீர் பளீரென திமிகிடதக தரிகிடதோ என திருமால் மத்தள மதிர சிவகாமி மணாளன் திருச்செற்றம்பலம் தனிலே புன்னகையோடு இடது பதம் தூக்கி ஆடும் நடராஜனடி பணிவையே நெஞ்சே அப்படின்னு அந்த இது இருக்க சொக்கநாத. இது பாடினாலே இவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இன்னும் நல்லா பாடினா இன்னும் எவ்வளோ ஆனந்தம் தரும். ஆனால் எனக்கு அப்படி தெரியலையே. சரி, இவர் மட்டும் இல்லை, பாபநாசம் சிவன்கிறவர் மட்டும் இல்லை, இந்த முத்து தாண்டவர் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி சொன்னேனே, அவளும் கிளியும் பார்ட் ஒன்றில் கர்நாடிக் மியூசிக் உடைய ஆதி எல்லாம் சொல்லும்போது முத்து தாண்டவரை பற்றி சொன்னேன் இல்லையா? அவர் கூட பாடியிருக்காரு தன்னோட கீர்த்தனையில் ஒன்று இதே மாதிரி ஒன்றை பற்றி. அது என்ன தெரியுமா? ஆடிக்கொண்டார் வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. இந்த 2 கண்ணு பத்தலையா? நீ ஆடுறத பார்க்கறதுக்கு இந்த 2 கண்ணு போறலையா? இன்னும் நிறைய கண்ணு வேணும் உன்னை பார்க்கறதுக்கு. ஆடிக்கொண்டார் வேடிக்கை காண கண்ணாயிரம் வேண்டாமோ. நாடி துதிப்பவர் பங்கில் நுரைபவர் நாடி துதிப்பவர் பங்கில் உரைபவர் நம்பர் திருச்செம்பொன் நம்பலவா நாடி கொண்டார் அந்த வேடிக்கை காண கண்ணாயிரம் வேண்டாமோ. அது மட்டும் இல்லையா, எப்படி இருக்கான் உன்னோட, நீ ஆடும்போது உன்னோட மாலையெல்லாம் ஆடுதான், நீ போட்டுருக்கிற பாம்பு கூட சேர்ந்து ஆடுதான், உன்னோட கொன்றை மலர் மாலை உன் தொட வரைக்கும் நீண்டி போட்டுருக்கியான், அதுவும் சேர்ந்து ஆடுதான். நீ ஆடும்போது சிதம்பர தேரே ஆடுதான். அதெல்லாம் பார்க்க வந்த எல்லாரும் சேர்ந்து ஆடுறாங்களாம். காரண காளியும் சேர்ந்து ஆடுறாளாம். எப்படி? ஆரணவ மணி மாலைகளாட ஆடும் மரவம் படம் விரிதாட சீரணி கொன்றை மலர்தோடையாட சிதம்பரத்தே ஆட பேரணி வேதிய தில்லை 3000 பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட காரண
எதிர்த்து நின்றாட கனக சபைத நீ கொண்டார்ந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. இந்த டான்ஸை நீ காட்டுனது பாம்பு உடம்பு ஆன பதஞ்சலி முனிவருக்கும் புலிக்கால் கொண்ட வியாக்கிரபாதர் முனிவருக்கும் தான். கூடவே மீனாட்சி கிட்ட இருந்து பார்த்து ரசிக்கிறா. இதையெல்லாம் சிந்திக்கும் போது பேச எழுத எனக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. எனக்கும் இந்த ஆனந்தம் பறவை இருக்கு சொக்கநாதா. இந்த படம் எப்படி இருக்கு பாரு. சூப்பர். தேங்க்யூ சொக்கநாதா, இந்த மாதிரி உன்னுடைய தரிசனத்தை எனக்கு கொடுத்ததுக்கு.